காலங்காத்தால வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. மரியாதை வெளில போ. சரி சரி நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பிளெஸிங்ஸ்ல தீய வைக்க. நேத்து நான் என்ன சொன்னேன்? என்னென்னமோ சொன்னீங்க. அதுல எது சொல்றீங்க? யாரு காலையும் விழக்கூடாது, முக்கியமா ஏன் கால விழக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? நான் கால்ல விழலங்க, தொட்டு கும்பிட்டு. ஆண்டவா, இவ என்ன கொலகாரன் ஆக்காம விட மாட்டா போல இருக்கே. ஏய், அப்போதுல சொல்லிட்டு இருக்கேன், மரியாதை போயிடு. இல்லனா அப்ப எனக்கு ஆசீர்வாதம் மண்டே உடைச்சிரும் பாத்துக்க. போடி அந்த பக்கம். முடியாது. என்னோட ஆசீர்வாதம் என்னோட உரிமை. இப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்ணலனா நான் உங்க கால் விட மாட்டேன். என்ன பண்ற? கையிடு சொல்றல. முடியாது. ஆசீர்வாதம் பண்ணாதான் விடுவேன். அதுவும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் விடுவேன். ஐயோ, எதுக்குடி இப்படி என் உசுர வாங்குற? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சொன்னா கேளு, விடு. ஆனா எனக்கு பிடிக்குமே. ஆசீர்வாதம் பண்ணலனா உங்க கால் மேலேயே படுத்து தூங்கிடுவேன். ஏமா, யாருமா நீ? முருகா, என்ன முருகா இது? எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் தெரியல. இப்ப என்னடி வேணும்? ஆசீர்வாதம் பண்ணணும், அவ்வளவுதானே? இந்த வாங்கிக்கோ. தீர்க்க சுமங்கலி பர. போதுமா? தேங்க்ஸ்ங்க. ஐயோ முருகா, புருஷன் கையால பொட்டு வச்சாதான் ஐயோ இதெல்லாம் தேவையில்லப்பா. நான் போறேன். அடியே, பாத்ரூம்ல சோப்பு பேஸ்ட்லாம் இடமாத்தி வச்சது நீதானா? ஆமா, எல்லாம் அதது இடத்துல இருக்க வேண்டாமா? இது என்னோட பாத்ரூம். நான் வெச்ச பொருள் வெச்ச இடத்துல தான் இருக்கணும். அதை மாத்தி வைக்கிறதுக்கு நீ யாரு? பொண்டாட்டி. நீ பொண்டாட்டியா இல்லையான்னு நான் சொல்லணும். சும்மா தாலியை தான் கட்டியிருக்கேன். ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டி ஆகவே முடியாது, புரியுதா?